இன்றைக்கு ஒரு கட்டுப்பாடற்ற முறையில் வடநாட்டவர்களுடைய வருகை அதிகரித்திருக்கிறது. ஒரு நாளைக்கு சென்னை சென்ட்ரல்ல 10,000 பேர் வந்து இறங்குறாங்க அப்படின்னா இந்த 10,000 பேர்ல 8,000 பேர் வடநாட்டு வர இருக்காங்க. அவங்க என்ன ஆயுதங்களை எடுத்துட்டு வராங்க, கஞ்சா எடுத்து வராங்க, அப்படின்னு எடுத்து வராங்க, போதைப் பொருள் எடுத்துட்டு வராங்க. இங்க பெரும்பான்மை நடக்கிற மிக மனிதநேயமற்ற கொலைகள், கொடூர வழிபறி தாக்குதல்கள் யார் ஈடுபடுறாங்க அப்படின்னா வட மாநிலத்தவர்கள் ஈடுபடுறார்கள். அதனால அவர்களையும் மட்டுப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி, தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை என்கிற ஒரு முறையை கொண்டு வர வேண்டும். யார் இங்க வர, எதற்காக வர, வந்து அவங்க அந்த பணி முடிச்சு தாயகம் திருப்பிட்டாங்களா இந்த உறுதி செய்யணும். தொழிலாளர் துறையினருக்கான ஆவணங்கள் இருக்கணும், காவல்துறையினருக்கான பதிவுகள் இருக்கணும்னு கடந்த கூட்டத்தொடரில் பேசி தொழிலாளர் துறை அமைச்சர் அதற்கு எனக்கு பதிலளிக்கின்ற போது அந்த புள்ளி விவரங்களை நாங்கள் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்தார்கள். அந்த அடிப்படையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி மிசோரம் இது போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் அஸ்ஸாம் போன்ற இடங்களில் இருக்கிற மாதிரி இந்த ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறையை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் வைத்து தொடர் போராட்டங்களை இதற்காக நான் முன்னெடுத்துள்ளேன்.